மை நேம் இஸ் சபானா யாஸ்மின். ஐ எம் ஃப்ரம் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். நேத்து 5த் வந்துட்டு நான் சிவி வந்துட்டு ஆஃப்டர்நூன் செஷன் 1:30க்கு போயிட்டு வந்தேன். ஆக்சுவலா சிவி சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குங்கனால, அத கொஞ்சம் நான் கிளாரிஃபை பண்றேன் உங்களுக்கு. மார்னிங் செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 9:00லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எங்களையுமே வந்துட்டு 1 மணிக்கு கூப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஃபர்ஸ்ட் அது நடக்கிறதுனால, உள்ள போன கேண்டிடேட்டும் ஆக்சுவலா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்களுக்குமே சர்டிஃபிகேட் எது எது வைக்க, எந்த ஆர்டர்ல வைக்க, இந்த மாரி நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் இருந்தனால, இட் வில் டேக் 3:30 வரைக்கும் கூட போயிருச்சு. ஒரு 10 பேருக்கு மேலலாம் 6:00 வரைக்கும் இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஆச்சு. செகண்ட் ஷிஃப்ட் வந்துட்டு கொஞ்சம் கிளியர் ஆயிட்டோம். வெளிய வந்தவங்கள்ட்ட கேட்டு, எந்த டாக்குமெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஃபோன் அலவுட் அப்படிங்கிறனால, அந்த சென்டருக்குள்ள போறதும், நம்ம பேரண்ட்ஸ உட்கார வைக்கிறது, இது எல்லாமே ஓகே. ஓரளவு சொபஸ்டிகேட்டா ஒரு இடத்துல சீட் அரேஞ்ச் பண்ணி குடுத்துருந்தாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணாங்க. ஸோ மொபைல் ஃபோன் அலோவ் பண்ணனால அங்கருந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டுருந்தாங்க. அத வச்சு நாங்க முதல்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு, ஆல்ரெடி நம்ம கால் லெட்டர்ல குடுத்துருக்க அதே ஆர்டர் தான். ஸோ அவங்க புதுசா ஒண்ணும் சொல்லல. அதே ஆர்டர் படி அடுக்கி வச்சாச்சு. வச்சுட்டு நம்மள கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. "நீங்க வெளிய போறதா இருந்தா போயிட்டு வந்துருங்க. லஞ்ச் முடிச்சுட்டு வந்துருங்க. இத்தன மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்." அப்படின்னு கன்ஃபார்மா அவங்க சொல்றதுனால, நம்ம பக்கத்திலேயே போயிட்டு சாப்பிட்டு வர, இல்ல அங்கனக்குள்ள இருக்க. ஆ நெறைய பேரோட நெறைய பாண்டிங்லாம் கிரியேட் ஆச்சு. அந்த மாரி நல்ல ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் தான் இருக்காங்க. ஸோ ஃபியர் ஆறதுக்குன்னு எதுவுமே இல்ல அந்த இடத்துல. ரொம்ப ரொம்ப காமா தான் இருந்தாங்க. ஆக்சுவலா எல்லாரும் டீச்சர்ஸ்ங்கிறனாலயா என்னன்னு தெரியல. எல்லாருமே ரொம்ப கைண்டா பிஹேவ் பண்ண அந்த மாரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு என்விரான்மென்ட். உள்ள சிவிக்குள்ள போயிட்டோம். நாங்க சிவிக்கு செகண்ட் ஷிஃப்ட் 1:30 ஷிஃப்ட். உள்ள கூப்பிட்டது 2:30 கூப்பிட்டுருந்தாங்க. உள்ள போனோனயே கரெக்ட்டா 10 மினிட்ஸ் தான். சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணி முடிச்சிடுறாங்க. ஆனா, அந்த வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு அஃபிஷியல்ஸ்ட்ட சைன் வாங்க போயிட்டு வர ப்ராசஸ் மட்டும் தான் எடுத்துக்கிறதே தவிர, மத்தபடி அந்த நம்ம டாக்குமெண்ட்ட நம்ம கரெக்ட்டா வச்சிருந்தோம் அப்டின்னா, அவங்க டிக் பண்ணி ஈக்குவலா முடிச்சுடுறாங்க. இந்த ஈக்குவலன்ட் சர்டிபிகேட் வர்ற இடத்துல சும்மா ஒரு கேட்கறாங்க. அது கரெக்ட்டா அவங்க வச்சிருக்காங்கன்னா, அதுவுமே முடிச்சு போயிருது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல நெறைய பேத்துக்கு டவுட் வந்தது என்னன்னா, சில பேர் வந்துட்டு புதுசு தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், எல்லாம் பழச வச்சுட்டு அப்ளை பண்ணும்போது ஒரு கம்யூனிட்டி நம்ம வச்சிருந்திருப்போம். அத வைக்காம புதுசா ஒரு கம்யூனிட்டிய வச்சுடுறாங்க. இல்லன்னா ஹஸ்பண்ட் பேர்ல கம்யூனிட்டி வாங்கி வச்சுடுறாங்க. இந்த மாரி கிளாஷ் ஆச்சு. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ண கம்யூனிட்டிய நம்ம வச்சாலே போதும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதிலேயே வந்துட்டு வரிசை எண் வந்துட்டு சென்டரா இருக்கு. அதுவும் எழுதணும். டாப் லெஃப்ட் கார்னர் டாப்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர்ல ஒண்ணு இருக்கும். ஒரு ரெட் கலர்ல ஒரு 6 டிஜிட் ஐ திங்க். அதையுமே எழுதிறணும். இந்த 2 தான் அந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி நம்பர்ஸ்ன்னு கேட்கிற இடத்துல இந்த 2யுமே அந்த வரிசை எண்ண பாக்ஸ்க்குள்ள எழுத சொன்னாங்க. ஒரு சின்ன பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள எழுதுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க.